ஐயோ என்னடா ரதீஷ், ஆயா வந்து நேத்து இந்த சங்கு அந்த பாத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அது பாத்திருக்கியா நீ? அது எங்க மாமாங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா காரசாரமா. நேத்து ஆயா கொடுத்து விட்டாங்க. அப்படியா? க்ளீன் பண்ணி செய்வியா? செய்வேனே. காரசாரமா செஞ்சு தரேன். அது க்ளீன் பண்றதா கொஞ்சம் கஷ்டம். சரிப்பா, நீயே வந்து பாரு எப்படி செய்யறேன்னு. சரி, ஓகே. ஓகே. இவ்வளவு பெருசா இருக்கு. குட்டி குட்டி சங்கு நினைச்சா இவ்வளவு பெரிய சங்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அமி சங்கா இதான் இவ்வளவு பெருசு நான் பார்த்ததே இல்லடா. இதுதான் சரி, நான் செய்றேன். ஏய், நீ பாத்திருக்கியா? இது வந்து கேர்ஃபுல்லாக கழுவணும். வந்து நம்ம இது வளர்க்கும் போது அதுக்குலாம் ஷார்ப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்து இதுவாக கழுவணும். ஓடு மட்டும் ஓடைடா, சதல வெளியில வருது பாரு. உடஞ்சிருச்சா? வாவ், நல்லா இருக்குல்ல? சதெல்லாம் போயிடுச்சுடா உடச்சதுல. பார்த்து பார்த்து கை அது போட்டு வேண்டாம். ஃப்ரீஸாக இருக்கு. ஐஸ் அவ்வளோ போட்டிருக்காங்க. அம்மாடியோ, நெல்லோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதான் எடுக்கணுமா? இது எப்படி இருக்கும்? அந்த கறி மாதிரி இருக்குமா, மட்டன் மாதிரி? சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே போயிடு பார்ப்போம். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த எல்லோவாக இருக்கும், எல்லோ அண்ட் பிளாக்ல இருக்கும். இந்த எல்லோ அண்ட் பிளாக்ல வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் யூஸ் பண்ணி சுத்தமாக எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக பார்க்க இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். பின்னாடி பக்கம் வந்து இந்த எல்லோ ஷர்ட் இதோட வேஸ்ட்டு அது மட்டும் எடுத்துடணும். நம்ம இது போடுற வேஸ்ட்னால அது மட்டும் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அது வயிறு வலிக்கும். ஓகே, என்ன ஆகும்? வயிறு வலிக்கும். ஓகே. ஸோ இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் இது அப்படியே எடுத்து நம்ம அடுத்தது கட் பண்ணி வேக வைக்க போகிறோம். இது என்ன? ஸோ இது வந்து சங்கு நட்டை. இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எடுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், பாயில் பண்ணி. நத்தனா நம்ம வீட்டு வெளியில இருக்குமே, இது கடல் நத்தை, இது நல்லது உடம்புக்கு. ஸோ ஃபீமேல்ஸ்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. அவங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சி டைமில் அந்த மாதிரி சாப்பிட்டா கூட நல்லது சொல்லுவாங்க. இவ்வளோ விஷயம் உனக்கு எப்படிடா தெரியுது? எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணோம், பாயில் பண்ணி இந்த ஸ்டிக் போட்டு எடுக்கணும். நான் காமிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணியாச்சு, இதையும் வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே வேக வைக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டர்மரிக் பவுடரு ரெண்டுத்தையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே பாயில் பண்ணும். பாயில் நெக்ஸ்ட்டு வராது. இதை வேக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படி இப்படி எடுப்போம். குல்ஃபி மாதிரி எடுக்கணும். லைக் ஓகே. ஐயோ என்னடா கடாயில் போட்ட குக்கரில் போடணும். குக்கரில் போட்டு 3 விசில் ஆட்டுக்கறி மாதிரி எடுக்கணும். தப்பு பண்ணிட்டேன், சாரி. ஸோ
ஸோ இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் போட்டுருந்தேன். எத்தனை விசில்? 3 விசில். ஓகே ஓகே. கொஞ்சம் உப்பு. இது எத்தனை விசில்? இது ஒரு 3 விசில். ஓகே. சரி அப்படியே வந்து அவ்வளோதான். ஓ தனியாக வந்துடும். ஆமாம், இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து அதோட வேஸ்டேஜ் இருக்கு. அது க்ளீன் பண்ணணும். ஓகே பண்ணிவிட்டு அந்த ஓடு தனியாக எடுத்துடணும். அவ்வளோதான். சூப்பராக க்ளீன் பண்ணுறியாடா. எங்கே கற்றுக்கிட்ட? ஆச்சிக்கிட்ட. ஸோ இது அவ்வளோதான். ஸோ அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இதுவும் அதையும் நம்ம சேர்த்து கட் பண்ணி ஒன்றாவே ஒரு கிரேவியாக பண்ணிடலாம். ஓகேவா?